ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல புசு புசுன்னு பூரி போல உப்பலா இருக்கக்கூடிய டீ கடை உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதில் நான் ஒரு 3 ரகசிய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப நேரத்துக்கு பஜ்ஜி உப்பலா எண்ணெய் குடிக்காம அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா போனஸாக சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பஜ்ஜி சட்னியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஜ்ஜியை நீங்கள் பிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் கூட மாவு அடைஞ்சிருக்காது. ரொம்ப நேரத்துக்கு உப்பலா எண்ணெய் குடிக்காமே இருக்கும். வாங்க அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் பஜ்ஜிக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா 1.5 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் ரெடி. இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம தாராளமாக வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் பஜ்ஜி கிரேவிங்ஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் டயத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரம்லான் வரக்கூடிய நேரத்தில். இப்போ நம்ம இதை டைரெக்டாக வந்து பஜ்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்றதையும் நான் இதில் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு கரைச்சிட்டு அதிலே பஜ்ஜி போடுவாங்க. ஸோ அப்படி போடும் போது உங்களுக்கு பஜ்ஜி சாப்பிடும் போது தொண்டையில் விற்கும், ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த அளவுக்கு கெட்டியமாக வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின அல்லது சாதாரண எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் பஜ்ஜியை வந்து பார்த்துக்கும். அதே நேரத்தில் நம்ம சேர்த்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னா ரொம்ப நேரம் ஆனாலும் பஜ்ஜி உப்பலாகவே இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் கிடைக்கும். ஸோ இப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்து விடும்போது உங்களுக்கு கேக் பேட்டர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சைடில் வச்சுட்டு எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா போனஸாக எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெசிபி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேங்காயை விட பொட்டுக்கடலை கம்மியாக வைக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அரை மூடி தேங்காய்க்கு 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல் அளவுக்கு பூண்டு, இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம பொட்டுக்கடலையை மட்டும் சேர்க்கக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கரெக்டாக அரைஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் லைட்டாக வந்து இந்த மாதிரி திப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஹோட்டல் ஸ்டைல் சட்னிலாம் இருக்கும். இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி. எப்பவும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து தாளிப்பு கொடுத்து அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி. சைட் கேப்பில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு உருளைக்கிழங்கையுமே வந்து நல்ல ஒரு டைம் கழுவிட்டு அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபைனல் முக்கியமான டிப், நம்ம கரெக்டாக பஜ்ஜி போகிறதுக்கு முன்னாடி எண்ணெய்லாம் காஞ்சோன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு துளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு இடத்துல அப்படியே கட்டி மாதிரி தங்கிடும். லைட்டாக தண்ணி கலந்து அதுக்கப்புறம் லைட்டாக இதை வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பஜ்ஜி போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் செய்யணும். செஞ்ச உடனே பஜ்ஜியும் போட்டுறணும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்க இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் அப்படியே போட்டுடலாம். சூப்பராக அழகாக உங்களுக்கு பூரி மாதிரியே தானாகவே மேலெழும்பி உப்பி வரும். நம்ம சோடா உப்பு ரொம்ப கம்மியான அளவு தாங்க சேர்க்கணும். அதே நேரத்தில் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும், ஆரம்பத்திலே சேர்த்துடக்கூடாது. ரொம்ப மாவு வந்து புளிச்ச மாதிரி அங்கங்கே பபுள்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே நான் ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பராக நமக்கு உப்பலான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணனால எனக்கு ஆயில் வந்து சட்டி ரொம்ப சின்னதாக இருந்தனால வந்து 2க்கு மேலே போட முடியல. அதனால் கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் போட
அதுவாகவே தானாக திரும்பி பூரி உப்பி வர மாதிரியே வந்தது. நான் இந்த பஜ்ஜி மிக்ஸில் கலர் எதுவுமே சேர்க்கலை. அதுவே கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயில் காஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா ரெட்டிஷாக வேணும்னா நீங்கள் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் அது அந்தளவுக்கு தேவைப்படாது. இதுவே உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப நேரத்துக்கு நல்லா உப்பலாக கிறிஸ்பியாக இருந்தது. அதே நேரம் நான் சட்டியில் சேர்த்த எண்ணெய் கூட குறையவே இல்லை. நல்லா சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் வந்திருந்தது. உள்ளவும் அடையவும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டிப்ஸ் ட்ரை பண்ணி நீங்களும் வந்து பஜ்ஜி சுட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ கிடைக்க டஃப் கொடுக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.